இங்க அந்த குட்டி பையனோட சித்தப்பா அந்த பரிசம் போட்ட பொண்ணு வீட்டோடைய மோதிரத்தை எடுத்து போட்டுட்டு போய் அந்த பரிசம் போட்டவர்கிட்ட அந்த பொண்ணுக்கு என் மேலதான் விருப்பம், அதனாலதான் நீங்க போட்ட பரிச மோதிரத்தை எனக்கு போட்டு விட்டுருக்கான்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. உடனே அந்த பரிசம் போட்டவர் அந்த பொண்ணோட வீட்டுல போய் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அப்படியே இந்த பக்கம் இந்த ரைட்டர் பொண்ணு டாக்டர் பொண்ணு கிட்ட இந்த ஊர்ல ஏதோ மர்மமா நடந்துட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம இங்க நடக்கிற கொலைக்கு திருட்டுக்கு எல்லாம் பின்னாடி யாரோ ஒரு ஆள் தான் காரணம், அந்த குதிரையை நல்லா ட்ரெயின் பண்ணி அவனுக்கு ஏத்த மாதிரி சாதகமா பயன்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே அந்த டாக்டர் பொண்ணு அப்படியெல்லாம் கண்டிப்பா இருக்காது, அது சாமியா தான் இருக்கும்னு சொல்லி சொல்றா. அப்ப நீ சாமியை நேர்ல பாத்துருக்கிறியான்னு சொல்லி இவ கேக்குறா. இல்ல நான் பார்த்தது இல்லை, அந்த சாமியை முழுசா மனசார நம்புறவங்களுக்கு தான் அவர் தெரிவாருன்னு சொல்லி சொல்றா. அப்ப நீ நம்புறது இல்லையான்னு சொல்லி கேக்குறா. அப்படியெல்லாம் இல்ல, என்னை விட ரொம்ப பக்தியா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அந்த டாக்டர் பொண்ணு சொல்றா. கான்ஸ்டபிள் வந்து அந்த பிரசிடென்ட் வீட்டுக்கிட்ட ஊர்ல காணாம போன நகையெல்லாம் கிடைச்சிருச்சு, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வாங்கிக்கோன்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே ஊர்க்காரங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்று வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நகையெல்லாம் தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த தப்பான தொடர்பால இறந்து போன பொம்பளையோட தாலியை அவ கூட பழகிட்டு இருந்தவன் வாங்குறத அந்த பொம்பளையோட மாமியார் பாத்தர்றா. அந்த வாத்தியாரோட திருட்டு போன நகை பணம் கூட கிடைச்சிருது. அவர் வந்து உட்கார்ந்து எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த வாத்தியாரோட பையனும் அவனுடைய ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தொலைஞ்சு போன பொருள் எல்லாம் கிடைச்சிருது. அந்த வாத்தியாரோட பையனோட ஃப்ரெண்டுக்கு சூட்கேஸ் மட்டும் தான் தொலைஞ்சிருந்தது, கிடைச்சிருச்சுன்னு சொல்லி எடுத்துட்டு போறான். உடனே அது கை நழுவி கீழே விழுகுது. பார்த்தா அந்த சூட்கேஸ்குள்ள அந்த வாத்தியார் பையனுடைய தொலைஞ்சு போன சர்டிபிகேட் எல்லாம் இருக்குது. உடனே அதைய பார்த்ததும் அவனோட ஃப்ரெண்டு அங்க இருந்து ஓடுறான். அவனை துரத்திட்டு இவன் பின்னாடியே ஓடுறான். அங்க போய் அவனை பிடிச்சி, ஏன்டா என் கூட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்துட்டு ஏன்டா இப்படி பண்ண, உன்னால நிறைய இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணாம போயிருக்கேன்டான்னு சொல்றான். திரும்பவும் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓடுறான். மறுபடியும் காட்டுக்குள்ள போய் அவனை பிடிச்சி அடிச்சு ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்கும்போது, ஆமா என் கூடயே இருந்துட்டு நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்ட, அது எங்க அப்பா சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருந்தாரு, அந்த கோவத்துல தான் இப்படி பண்ணன்னு சொல்லி மறுபடியும் அவனை தள்ளி விட்டுட்டு ஓடிடுறான். பார்த்தா அங்க ஒரு ஆளு குதிரையில வந்து அவனை அருவாளால வெட்டி கொண்டுறான். அவன் கத்துற சத்தம் கேட்டு இவன் போய் பாக்குறான். பார்த்தா அவன் போய் பார்க்கும்போது அவன் இறந்து போயிடுறான். அப்பதான் பிரசிடென்ட் வீட்டுல அவரு என்னதான் நடக்கிற தப்புக்கெல்லாம் சாமி தண்டனை கொடுத்துருச்சுன்னு நினைச்சாலும் போலீஸும் சட்டமும் அதை நம்புறது இல்ல, யாரோ ஒரு ஆள் இந்த கொலைங்களெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லி சிஐடி ஆபீசர்ஸ் எல்லாம் ஊருக்குள்ள இறக்கி இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த இறந்து போன பொம்பளுடைய மாமியார் வந்து பிரசிடென்ட் கிட்ட இந்த மாதிரி அந்த ஆளு கையில என்னோட மருமகளுடைய தாலி இருக்கு, அவனை கூட்டு பஞ்சாயத்துல என்னன்னு கேளுங்கன்னு சொல்லி பிராது கொடுத்துட்டு போறாங்க. அப்படி இந்த பக்கம் அந்த பரிசம் போட்ட பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ள வந்து என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு போறாரு. உடனே அந்த பொண்ணு வந்து அந்த பாட்டி கிட்ட என் கல்யாணத்தை நிறுத்த என்னால சதி திட்டம் போட்டீங்க, ஆனா அந்த மாப்பிளையே வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, இப்ப என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி சண்டை போட்டு போயிடுறா. அப்போ உடனே அந்த பாட்டி அவங்களோட சின்ன பையன் கிட்ட அந்த ஊருக்கு போற மாப்பிள்ள திரும்பி வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பஞ்சாயத்து கூப்பிட்டு வச்சு அந்த ஆளை விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அந்த ஆளு தப்பு பண்ணதை ஒத்துக்கிறான். உடனே அங்க இருக்க பூசாரிக்கு அருள் வந்து நீ பண்ணின தப்புக்கு என்னோட கோயில 3 தலைமுறைக்கு கூட்டணும், அது மட்டும் இல்லாம நீ பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும்னு சொல்லி வாக்கு சொல்லிட்டு போயிருது. அடுத்த நாள் அந்த டாக்டர் பொண்ணும் அவளுடைய ஃப்ரெண்டும் கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்து அந்த டாக்டர் பொண்ணு அவளுடைய லவ்வுக்காக சாமி கிட்ட உத்தரவு வாங்கறதுக்கு வர்றா. வந்து உட்கார்ந்து சாமி கும்பிட்டு சாமி கிட்ட உத்தரவு கேட்கும் போது 3 டைமும் விபூதி தான் வருது. அப்படியே இந்த பக்கம் டாக்டர் பொண்ணோட அண்ணனும் அவளுடைய ஃப்ரெண்டும் போயிட்டு இருக்காங்க. அவளோட அண்ணனுக்கு இந்த ரைடர் பொண்ணு பிடிச்சிருக்குது போல. உடனே அதை வெளிப்படையா கேட்க தயங்கிட்டு என்ன எங்க ஊரெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்கறாரு. உடனே அந்த பொண்ணு உங்க எல்லாரையுமே எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா நீங்க ரொம்பவுமே கோலையா இருக்கிறீங்க, அதுதான் எனக்கு பிடிக்கல, கருப்பு அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் கூட ஒரு நாகரிகமே இல்லாம இருக்கீங்க, அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொல்றான். அப்ப கரெக்டா அவன் மேல ஒரு கீழ்ஜாதி பொண்ணு வந்து இடிச்சிடுறா. அதை பார்த்து அவன் பயங்கரமா கோவப்பட்டு அந்த பொண்ணு திட்டிடுறா. உடனே இந்த பொண்ணு பார்த்துட்டு ஏன் இவ்வளவு ஹார்ஷா பிஹேவ் பண்றீங்க, தயவு செஞ்சு உங்களுக்கு கோவம் வரும்போது உங்களை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான்.